மெத்த படித்த ஒரு பல் மருத்துவர் கூட கொலையாளியாக மாற முடியும் என்பது என்னுடைய புலன் விசாரணையில் தெரிந்த ஒரு உண்மை. மருத்துவர் எப்படி கொலையாளியானார் என்பதற்காக இந்த வழக்கை நான் கூறுகின்றேன். காவல்துறை எப்படி ஒரு மருத்துவர் செய்த கொலையை கண்டுபிடித்தார்கள் என்பதற்காக இதனை பதிவு செய்கின்றேன். நான் திருச்சி மாநகரத்தில் காவல்துறை துணை ஆணையராக பணிபுரிந்த போது காலை நேரத்திலே திருச்சி மாநகர பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள ஒரு ஹோட்டல்லிருந்து ஒரு ஃபோன் வருது. அந்த ஹோட்டல் மேனேஜர் பேசுகிறார். சார், ஒரு ரூம் திறக்கவே இல்லை காலையில் 9 மணி வரைக்கும். ஜன்னல் வழியாக பார்க்கும்போது அதுக்குள்ளே ஒருத்தர் மல்லாக்க படுத்திருக்காரு. அவர் வாயிலேருந்து நுரையாக தள்ளியிருக்கு. தற்கொலை மாதிரி தெரியுது சார், நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நான் உடனே ஆய்வாளரை கூப்பிட்டு அதை போய் என்னன்னு பாருங்கன்னு சொல்கிறேன், திங்கிங் தட் இட் இஸ் ஏ சூசைட். அங்கே போன ஆய்வாளர், சார் கதவு வந்து வெளியில் பூட்டியிருக்கு, உள்ள ஆள் வந்து இறந்து கிடக்கிறாரு அப்படின்னு. ஒன்று யார் தங்கினா, எத்தனை பேர் தங்கினாங்க, எப்போ தங்கினான்னு பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அந்த இடத்துக்கு போனேன். நான் போகிறதுக்குள்ளே ஆய்வாளர் அந்த ரெஜிஸ்டர்லாம் எடுத்து பார்த்துட்டார். முந்தின நாள் இரவு 2 பேர் வந்து அந்த ஹோட்டலில் அறை எடுத்து தங்கியிருக்கிறாங்க. காலையில் இறந்து கிடக்கும்போது ஒருத்தர் மட்டும்தான் இறந்துருக்காரு, இன்னொருத்தர் இல்லை. கதவு வந்து பூட்டப்பட்டிருக்கிறது வெளியில். எப்படி இது நடந்திருக்க முடியும்? டெஃபினட்டாக அப்படின்னா கொலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மருத்துவ பரிசோதனைக்காக அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிட்டு அந்த லாட்ஜில் அவங்க தங்கும்போது கொடுத்த அந்த அட்ரஸை வெரிஃபை பண்ணால் அந்த அட்ரஸ் வந்து ஒரு ஃபேக் அட்ரஸ். இறந்து போனவனு யாருன்னு தெரியல. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த இறந்து போனவனுடைய புகைப்படத்தை எடுத்து எல்லா மாவட்டத்துக்கு வர்ற மாதிரி, டெல்டா மாவட்டம்னு சொல்லுவாங்க, 8 மாவட்டத்துக்கு வர்ற மாதிரி அதை பிரசுரிச்சிருந்தோம். அன்றைக்கு சாயங்காலமே இறந்து போன நபர் பாபநாசத்தை சேர்ந்தவர் என்றும் அவருடைய பெயர் குமார் என்றும் அவர் காவல்துறைக்கு தேர்வு பெற்று பயிற்சிக்கு செல்வதற்கு ஆயத்தமாக இருந்தவர் என்பதும் தெரிய வந்தது. பிரேத பரிசோதனையில் என்ன தெரிஞ்சு அப்படின்னு பார்க்க போனால் அந்த டாக்டர் அழகாக சொல்லிட்டாரு, அவர் பாய்சன் சாப்பிட்டு இறந்துருக்கிறாரு. பாய்சன் வந்து அவராக சாப்பிட்டாரா யாராவது கொடுத்தாங்களான்னு தெரியாது. பிராந்தி சாப்பிட்ருக்காரு நைட்டு. அந்த பிராந்தியில் இருந்த பாய்சனும் இவர் குடலில் இருந்த பாய்சனும் ஒரே பாய்சன். தூக்க மாத்திரையை அதிக அளவில் சாப்பிட்ருக்கிறாரு அப்படின்னு சொன்னார். இப்போ வழக்கமாக சூசைட் பண்ணிக்கிறவங்க தான் தூக்க மாத்திரை நிறைய சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் இன்னொருத்தர் கூட இருந்தவரை காணுமே அப்படிங்கிறதுனால அந்த வீட்டுக்கு பாபநாசத்துக்கு போன டீமை விசாரித்தோன்னே அவர் வந்து அங்கேருந்து அந்த பாபநாசத்தில் தெரிஞ்ச தகவல் அந்த ஆய்வாளர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொல்கிறாரு, சார் இவரும் இன்னொரு டாக்டரும் நேற்று ஒன்றா புறப்பட்டு போயிருக்கிறாங்க, அவர் பல் மருத்துவர் அப்படின்னு சொன்னோன்னே அந்த டாக்டர் வீட்டுக்கு போய் என்னன்னு பாருங்கன்னா அங்கே போய் பார்த்தாக்க அந்த டாக்டர் இருக்கார். நான் முன்னாடி புறப்பட்டு வந்துட்டேங்க, எனக்கு என்னாச்சுன்னு தெரியாது, அவர் இறந்துட்டாருங்கிறது நீங்கள் சொல்லி தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த டாக்டரை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் விசாரணைக்கு. அவரும் கூப்பிட்டோன்னு வந்துட்டார், அழைச்சிட்டு வந்துட்டாங்க. வந்த பிறகு அந்த ரூமை உடைச்சி உள்ளே போனோம் இல்லையா, அந்த ரூமில் 2 கிளாஸ் வச்சு பிராந்தி சாப்பிட்ருக்காங்க. அந்த பாட்டிலில் இருக்கிற பிராந்தி பாட்டிலில் இருக்கிற அந்த கிளாஸில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் அப்படியே எடுத்தால் அது டாக்டரோட ஃபிங்கர் பிரிண்ட்டோட ஒத்து போகுது. உடனே 2 பேரும் தண்ணி போட்டிங்களா அப்படின்னு கேட்டோன்னா ஆமான்ட்டார். அப்போ அந்த ட்ரிங்க்ஸில் வந்து ஒரு கிளாஸில் மட்டும்தான் தூக்க மருந்து கலந்துருக்கு, இன்னொரு கிளாஸில் வந்து மீதி இருந்ததை செக் பண்ணும்போது அதில் இல்லை. அதை இவர் குடிச்சிருக்காரு, அந்த இன்னொன்று தூக்க மருந்து கலந்ததை அந்த காவல்துறையில் தேர்வு செய்யப்பட்டவர் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சு. இதை சொன்னோடனே அவர் கொஞ்சம் குழப்பமாயிட்டார். அப்புறம் கூப்பிட்டு வச்சு ரொம்ப நேரம், இதுலேருந்து நீங்கள் தப்பவே முடியாது, நீங்கள் 2 பேரும் போயிருக்கீங்க. அதுக்கிடையில் என்னாச்சுன்னா இவர் அந்த சாவியை பூட்டிட்டு தூக்கி சாவியை எறிஞ்சிருக்காரு. அது பக்கத்து வீட்டு காம்பவுண்டில் போய் விழுந்துருச்சு. பக்கத்து வீட்டுக்கார அந்த சாவியை பார்த்துட்டு கொண்டு வந்து கொடுத்து, சாவி எங்கள் ரூமில் எங்கள் காம்பவுண்டுக்குள்ளே கிடந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே, சாவியை நீ தூக்கி போட்டதெல்லாம் கூட பார்த்துருக்காங்கன்னு சொன்னோன்னே அவர் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு நான் தான் சார் செஞ்சேன் அப்படின்ட்டார். ஏன் அப்படி செஞ்சீங்கன்னு கேட்டால், தவறான புரிதலினால் ஏற்பட்ட கொலை என்பது அவர் பேசிய பிறகு தெரிந்தது. இந்த டாக்டருடைய மனைவி வந்து ரொம்ப ஃபேராக இருக்கிறாங்க. ஒரு நாள் வந்து பல்லுக்கு வைத்தியம் பண்ணிக்கிறதுக்காக அந்த காவல்துறையில் தேர்வு செய்யப்பட்ட அந்த குமார் வந்து இந்த டாக்டரை பார்க்க போகிறாரு. அப்போ அடிக்கடி அவருக்கு பல்லு வலி இருக்கிறதுனால 2-3 தடவை போகும்போது
இந்த டாக்டரோட மனைவிகிட்ட அவர் பேசுகிறாரு. இதை இவர் தப்பாக புரிஞ்சுக்கிறாரு. ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கு. இதுக்கிடையில் தன்னுடைய மனைவி வந்து இவரை விட அழகாக இருக்கிறதுனால மனைவி மீதை எப்போதும் சந்தேக கண்ணுடைய பார்க்குறவராக இருக்கார் அவர். யார் பார்த்தாலுமே யார் பேசினாலுமே சந்தேகப்படுறவராக இருந்திருக்கிறார். ஒரு நாள் தன்னுடைய மனைவிக்கு கரண்ட் ஷாக் கொடுத்து அந்த மனைவியை கொலை பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறாரு. அந்த ஷாக் கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த அம்மா கத்துது. கத்தி முடித்தோடனே சத்தம் போடுதேன்னு நினச்சிட்டு பாதியிலே நிறுத்திட்டு இவர் வந்து ஒரு கிளினிக்கில் உட்காந்துடுறாரு. எல்லோரும் என்ன சத்தம் கேட்குதுன்னு பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் அந்த காவல்துறையில் தேர்வு செய்யப்பட்ட அந்த குமார், இறந்து போன அந்த டிசீஸ்ட் வந்து பல்ல காமிக்கிறதுக்கு வர்றார். இவர் என்ன தவறாக புரிஞ்சுக்கிட்டாருன்னா, தன்னுடைய மனைவி தான் ஃபோன் பண்ணி இவரை வர சொல்லிடுச்சு, அதனால் நம்ம சந்தேகப்பட்டது உறுதியாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. உண்மையில் அந்த மனைவி ஃபோனும் பண்ணலை, இவருக்கு அது சம்பவமும் இல்லை, உண்மையாக ஒரு கள்ள தொடர்பும் இல்லை அவங்கள்ட்ட. அப்படி இருக்கும்போது இவராக தப்பாக நினச்சிக்கிட்டு நம்மளுடைய குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்குன இவனை விடக்கூடாது, இவன் போலீஸில் போயிட்டான் அப்படின்னு சொன்னால் நமக்கு இன்னும் சிக்கல்கள் வரும், நம்ம மனைவி இருந்தாலும் கடத்திட்டு போயிடுவார் அப்படின்லாம் கற்பனை பண்ணிவிட்டு இவனை கொலை பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிடுறாரு. 2 பேரும் ஃப்ரெண்டு மாதிரியே பழகி வாங்க ஒரு ஊருக்கு போயிட்டு வரலான்னு வந்து லாட்ஜில் 2 பேர் ரூம் எடுத்து, டாக்டர் இல்லவா அதனால் அவர் பாத்ரூம் போயிருக்கும்போது ஃபுல்லாக பிராந்தியில் வந்து தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துட்றாரு. அதை என்னன்னே தெரியாமல் போதையில் குடித்த அவர் 2 ரவுண்டு போனதுக்கப்புறம் கலந்து கொடுத்தேன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் குடிச்சிட்டு அவர் இறந்துடுறாரு. இறந்து போன பிறகு இவர் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் விட்டதையும் நோ கிரைம் கேன் பி கமிட்டட் வித்தவுட் எரர் இல்லையா, அதையும் விட்டுட்டார். அவசரத்தில் பூட்டிட்டு சாவியும் தூக்கி வெளியில் போட்டார். பூனை கண்ணை மூடிக்கிட்டால் உலகம் இருண்டு போங்கிற மாதிரி நம்மளை கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஒரு பல் மருத்துவம் படித்த ஒருத்தரே ஒரு தவறான புரிதலினால் தவறாக ஒரு கொலையை செய்துவிட்டு மாட்டிக்கொண்டார். அந்த வழக்கு தண்டனையில் முடிந்தது. இது எதற்காக சொல்லுகின்றேன் என்றால், தேவையில்லாத சந்தேகத்தோடு குடும்பத்தில் ஏற்படுகின்ற குழப்பங்கள் கூட ஒருவரை கொலைகாரராக்கி குடும்ப வாழ்க்கை கேட்டு அவருடைய மீதமுள்ள நாட்கள் சிறையிலே கழிவதற்கு படித்தவர்கள் கூட தன்னை அறியாமலோ அறிந்தோ காரணமாகி விடுகிறார்கள். இந்த நிலைகள் தவிர்க்கப்படலாம். இத்துடன் இந்த காவல்துறை புலன் விசாரணையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.